அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. எல்லாரும் எக்ஸாமுக்கு எப்படி படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்களுடைய ஸ்டடி லெவல் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜனவரி 2 மற்றும் 3 இந்த 2 தினங்களுக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவோட பிடிஎஃப் நம்மளுடைய டெலகிராம் சேனலில் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். டெலகிராம் சேனலோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்படுறவங்க அதை கிளிக் பண்ணி உள்ளே போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆன்சருக்கு இந்த வீடியோவை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எப்போதும் போல் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முதல் வினா, 2024ஆம் ஆண்டுக்கான தியான்சந்த் கேல் ரத்னா விருது பெற்ற தமிழக வீரர் யார்? 2024ஆம் ஆண்டுக்கான தியான்சந்த் கேல் ரத்னா விருது பெற்ற தமிழக வீரர் யார்? ஆன்சர் டி. குகேஷ் அவர்கள். குகேஷ் அவர்கள் தான் இந்த விருதை பெற்றிருக்கார். ஓகேங்களா? ஸோ விருதுகள் அப்படிங்கிறது, அதாவது விளையாட்டுத்துறையில் உயரிய விருது அப்படின்னா இந்த தியான்சந்த் கேல் ரத்னா விருது தான். இதுக்கு முன்னாடி இது வந்து ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது அப்படிங்கிற பேரில் இருந்துச்சு. மோடி கவர்மெண்ட்டு அதை மாற்றிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ உயரிய விருது விளையாட்டுத்துறையில் அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தம் 4 பேருக்கு இந்த தியான்சந்த் கேல் ரத்னா விருது அப்படிங்கிறது அறிவிக்கப்பட்டிருக்கு. அது யார் யார் அப்படிங்கிறத டீட்டெயிலாக கீழே பார்க்கலாம். ஸோ இவங்க எல்லாருக்குமே டெல்லியில் இருக்கிற குடியரசுத் தலைவர் மாளிகையில் ஜனவரி 17ஆம் தேதி இந்த விருதுகளை திரௌபதி முர்மு அவர்கள் வழங்குவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ அர்ஜுனா விருது, துரோணாச்சாரியா விருதெல்லாம் யார் யாருக்கு கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தியான்சந்த், டி. குகேஷ் பார்த்துட்டோம். மீதி 3 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரவீன் குமார் அவர்கள். டி. குகேஷ் வந்து செஸ் விளையாட்டு வீரர். ஓகேங்களா? பிரவீன் குமார் பாரா தடகளம். ஹர்மன் பிரீத் சிங் வந்து ஹாக்கி விளையாட்டை சேர்ந்தவர். மனு பாக்கர் துப்பாக்கி சுடுதலை சேர்ந்தவங்க. இவங்க 3 பேருக்கும் ப்ளஸ் டி. குகேஷ் இந்த 4 பேருக்கும் தான் தியான்சந்த் கேல் ரத்னா விருது கொடுத்துருக்காங்க. துரோணாச்சாரியார் விருது, ஓகேங்களா, இது வந்து சுபாஷ் ராணா அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. பாரா துப்பாக்கி சுடுதல் வீரர். தீபாலி தேஷ்பாண்டே துப்பாக்கி சுடுதல் வீரர். சந்தீப் சங்வான் ஹாக்கி வீரர். அடுத்தது துரோணாச்சாரியா விருதுலேயே வாழ்நாள் சாதனையாளர் விருது அப்படின்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தான் விளையாடி இருப்பாங்க அவங்க. அதுக்கப்புறமும் அந்த விளையாட்டுக்காக தொடர்ந்து வந்து ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் வாழ்நாள் சாதனையாளர் விருது கொடுப்பாங்க. ஸோ அப்படி எஸ். முரளிதரன் அவர்கள் பேட்மிண்டன் இந்த விளையாட்டுக்காக கொடுத்துருக்காங்க. அர்மாண்டோ அக்னலோ கொலோகோ அப்படிங்கிறவருக்கு கால்பந்து விளையாட்டை சேர்ந்தவர். இவருக்கும் வாழ்நாள் சாதனையாளர் விருது துரோணாச்சாரியார் விருதுக்கு அந்த பிரிவில். ஓகேவா? அடுத்தது ராஷ்ட்ரிய கேல் புரோத்சாகன் புரஸ்கார் விருது. ஓகேங்களா? புரோத்சாகன் புரஸ்கார் விருது இது வந்து இந்திய உடற்கல்வியியல் அறக்கட்டளைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது மௌலானா அபுல் கலாம் ஆசாத் கோப்பை வந்து சண்டிகர் பல்கலைக்கழகத்துக்கு கிடச்சிருக்கு. அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. அடுத்தது அர்ஜுனா விருது, இது 32 பேருக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? கொஞ்சம் ஸ்பீடாக பார்த்துடலாமா? தடகளத்தில் வந்து ஜோதி யாராஜி அன்னுராணிக்கும், குத்துச்சண்டையில் வந்து நீது கங்காஸ் ஸ்வீட்டி பூரா அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? செஸ்ஸு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அர்ஜுனா விருது வந்து வந்திகா அக்ரவாலுக்கும், ஹாக்கியில் வந்து சலிமா டெடே, அபிஷேக் நைன், சஞ்சய், ஜர்மன் பிரீத் சிங், ஜுக்சீத் சிங் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பாரா வில்வியத்தில் ராகேஷ் குமாருக்கு கொடுத்துருக்காங்க. பாரா தடகளத்தில் பிரீத்தி பால், ஜீவன்ஜி தீப்தி, அஜித் சிங், சச்சின் சர்வோஜராவ் கிலாரி, தரம்வீர், பிரௌனவ் ஷூர்மா, கொகாடே சீமா, சிம்ரன் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுவே பாரா பேட்மிண்டன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிதேஷ்குமார், துளசிமதி முருகேசன், நித்யஸ்ரீ சுமதி, சிவன், மனிஷா ராமதாஸ். ஓகேங்களா? அடுத்தது பாரா ஜூடோ, இதில் வந்து கபில் பர்மார் அப்படி இருக்கு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அறிவிச்சிருக்காங்க. பாரா துப்பாக்கி சுடுதலில் வந்து மோனா அகர்வால், ரூபினா ஃப்ரான்சிஸுக்கு அவர்களுக்கு. துப்பாக்கி சுடுதல் ஸ்வப்னில் சுரேஷ் குசாலேவுக்கும் சரப்ஜோத் சிங்குக்கும் கொடுத்துருக்காங்க. ஸ்குவாஷுக்கு அபய் சிங். அடுத்தது நீச்சல், இதில் வந்து ஷாஜன் பிரகாஷ். அடுத்து மல்யுத்தத்தில் அமன் ஷெராவத். அடுத்தது இதே பிரிவில் வாழ்நாள் சாதனையாளர் விருது. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா கச்சா சிங் அப்படிங்கிறவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தடகளம் முரளிகாந்த் ராஜாராம் பெட்கர் அவர் பாரா நீச்சல் இதுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு 20 வருஷத்துக்கு மேலே அந்த போட்டிகளுக்காக வேலை செஞ்சிட்ருக்கதால. ஓகேங்களா? ஸோ அடுத்தது 2வது கொஷின். ஃபஸ்ட்டு கொஷினே ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு இல்லை. பாதுகாப்புத்துறை சீர்திருத்த ஆண்டாக மத்திய அரசு எந்த ஆண்டை அறிவித்துள்ளது? பாதுகாப்புத்துறை சீர்திருத்த ஆண்டாக மத்திய அரசு எந்த ஆண்டு அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா 2025 தான்.
முப்படைகளையும் தொழில்நுட்ப ரீதியாக மேம்பட்ட போருக்கு தயாராக மாற்றுவதை நோக்கமாக கொண்டது தான் இது. ஓகேங்களா? எதிர்கால சீர்திருத்தங்களுக்கு உத்வேகம் அளிக்கிறதுக்காகவும் இந்த சீர்திருத்த ஆண்டை கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா இப்போ போர் வந்துச்சுன்னா நவீன யுக்திகள்லாம் வந்துச்சு, நவீன போர்க்கருவிகள்லாம் வந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாறணும், எதிர்கால சீர்திருத்தங்கள் இருக்கணும், நல்லா படித்தவங்க எக்ஸ்பர்ட்ஸை வந்து அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கொண்டு வரணும். இப்போ எப்படின்னா சண்டை போடுறது மட்டும் வேலை இல்லை, தொழில்நுட்ப ரீதியாகவும் நம்ம மேம்பட்டு இராணுவத்துக்குள்ளேயே அதை கொண்டு வரணும். ஒருங்கிணைந்த கமாண்டட்டாக இருக்கணும். அதாவது முப்படை தலைமை தளபதினு சொல்லியிருப்போம்ல, ஒரே கமெண்ட்டில் எல்லாரையும் ஒருங்கிணைக்கிற மாதிரியான ஒரு ஸ்கீமை நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்காக தான் இந்த சீர்திருத்த ஆண்டு அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. ஓகேவா? பயிர் காப்பீட்டு திட்டங்கள் எத்தனை ஆண்டுகள் நீட்டிக்கப்பட்டிருக்கு? பயிர் காப்பீட்டு திட்டங்கள் எத்தனை ஆண்டுகள் நீட்டிக்கப்பட்டிருக்கு? ஒரே ஒரு ஆண்டு தான். ஓகேங்களா? 2025-26 வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கு. பிரதமரோட பசல் பீமா யோஜனாவும் மறுசீரமைக்கப்பட்ட வானிலை அடிப்படையிலான பயிர் காப்பீட்டு திட்டம், இந்த 2 திட்டத்துக்கு உண்டான நீட்டிப்பு தான் இது. ஓகேங்களா? ஸோ இந்த திட்டங்களோட அமலாக்கம், புத்தாக்கம் மற்றும் தொழில்நுட்ப பயன்பாட்டுக்கு உதவுறதுக்காக 824 கோடி ரூபா நிதி தொகுப்புடன் தனி நிதியம் உருவாக்கவும் அமைச்சரவை வந்து ஒப்புதல் கொடுத்தாங்க. எப்போனா ஜனவரி 1 டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் பொருளாதார விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை அப்படிங்கிறது கூடிச்சு, அங்கே தான் இந்த ஒப்புதல் கொடுக்கப்பட்டிருக்கு. சென்னையில் உள்ள செம்மொழி பூங்காவில் 4வது மலர் காட்சியை தொடங்கி வைத்தவர் யார்? சென்னையில் இருக்க செம்மொழி பூங்காவில் 4வது மலர் காட்சியை தொடங்கி வச்சது யார்? மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஜனவரி 2, 2025 தொடங்கி வச்சுருக்காரு. சென்னையில் மக்களை கவரும் வகையில் 2022 ஓகேங்களா, 2022 மலர் கண்காட்சி அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு வருது 2022 ஓகேங்களா. ஸோ அதைப்படி தான் 4வது மலர் கண்காட்சி இது. 2 மணி நேரம் இதை நீங்கள் பார்க்கணுன்னா 200 ரூபா, அதாவது அடல்ட்டுக்கு. இதே சிறுவராக இருந்தீங்க அப்படின்னா 100 ரூபா தான். கேமரா எடுத்துகிட்டு போனால் அதுக்கு ஒரு சார்ஜஸ்ஸு, செல் எடுத்துகிட்டு போனால் ஒரு செல் எடுத்துகிட்டு போனீங்கன்னா 500 ரூபா, கேமரா எடுத்துகிட்டு போனால் 5000 ரூபாயாம். சென்னை சைதாப்பேட்டையில் கலைஞர் மகளிர் திறன் மேம்பாட்டு மையத்தை வந்து ஜனவரி 2 முதல்வர் திறந்து வச்சுருக்காரு எக்ஸ்ட்ரா. ஓகேங்களா? அடுத்தது எக்ஸ்ட்ரா நியூஸ் இது உங்களுக்கு. விவசாயிகளுக்கு வேளாண் தகவல்கள் அளிக்க மத்திய அமைச்சகம் எந்த ஐஐடியுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது? விவசாயிகளுக்கு வேளாண் தகவல்கள் அளிக்க மத்திய அமைச்சகம் எந்த ஐஐடியுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது? சென்னை ஐஐடியோட ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க. சென்னை ஐஐடியோட ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க. அதாவது வேளாண்மை மற்றும் அது சார்ந்த தொழில்கள் தொடர்பான புதிய சலுகைகள், திறன்கள், சேவைகள், தொழில்நுட்பங்கள் குறித்து விவசாயிகளுக்கு அறிவிக்கிறதுக்காக இந்த ஆப்லலாம் வருதில்ல அது மாதிரி. ஓகேங்களா? அறிவிக்கிறதுக்காக இந்த ஐஐடியோட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஸோ மத்திய அரசு கூடிய விரைவில் விஸ்தார் அப்படிங்கிற ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வர போகிறாங்க, வேளாண்மை சார்ந்தது. ஸோ அதுக்காக தான் இந்த சென்னை ஐஐடியோட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அடுத்தது, காரை நகர் படகுத்துறை கீழ்கண்ட எந்த நாட்டோடு தொடர்புடையது? காரை நகர் படகுத்துறை கீழ்கண்ட எந்த நாட்டோடு தொடர்புடையது? இலங்கையோட தொடர்புடையது. புனரமைப்பு மற்றும் மேம்பாட்டு திட்டத்திற்காக இந்தியா 8.5 கோடி வழங்கியிருக்கு. 8.5 கோடி வழங்க இருக்கு. இலங்கை மதிப்பில் 29 கோடி, இலங்கை மதிப்பில் 29 கோடி ரூபா. அது இந்தியா மற்றும் இலங்கை இரு நாட்டு தூதரகங்கள் இடையே 2024 டிசம்பர் 16 இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள். இந்தியாவில் முதல் முறையாக விமானங்களில் வைஃபை அறிமுகப்படுத்தியுள்ள நிறுவனம் இது. இந்தியாவில் முதல் முறையாக விமானங்களில் வைஃபை சேவையை அறிமுகப்படுத்தியிருக்கிற நிறுவனம் இது. ஏர் இந்தியா. அதாவது அவங்களுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்நாட்டு மற்றும் சர்வதேச விமானங்களில் இது வழங்கப்பட இருக்குது. ஸோ இப்போ ஃப்ரீயாக தான் கொடுக்க போகிறாங்க, நாளடைவிலையும் ஃப்ரீயாக தான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. பட் எல்லா விமான நிலையங்கள்லையும் விமானங்கள்லையும் அதிகப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடந்த டிசம்பரில் சரக்கு சேவை வரி எவ்வளவு? கடந்த டிசம்பரில் சரக்கு மற்றும் சேவை வரி எவ்வளோ வசூலாயிருக்கு? 1.77 லட்சம் கோடி. 1.77 லட்சம் கோடி வந்து வசூலாயிருக்கு. 1.77 லட்சம் கோடி வந்து வசூலாயிருக்கு. 2023 அந்த ஆண்டை கம்பேர் பண்ணிங்கன்னா 7.3% அதிகம் இந்த ஆண்டு. ஓகேங்களா? போன வருஷம் 1.65, இந்த வருஷம் 1.77. மத்திய ஜிஎஸ்டி இந்த 1.77 மத்திய ஜிஎஸ்டியாக வந்தது 32,836 கோடி. மாநில ஜிஎஸ்டியாக 40,499 கோடி.
ஒருங்கிணைந்த ஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டின்னு சொல்லுவாங்க 47,783 கோடி. செஸ் வரி இருக்குல்ல, அது மூலயமா 11,471 கோடி ரூபா வசூலாயிருக்கு. அடுத்தது ஐசிசி டெஸ்ட் தரவரிசையில் முதலிடத்தில் உள்ள பவுலர் யார்? ஐசிசி டெஸ்ட் தரவரிசை பவுலர்களுக்கான பட்டியலில் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிறவர் யாருன்னா ஜஸ்பிரீத் பும்ரா. ஓகேங்களா, இப்போ வந்து ஆஸ்திரேலியா சீரீஸில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காரு. ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து ஆல்ரெடி ஃபஸ்ட்டில் இருந்தார் 904 புள்ளிகளோட. ஓகேங்களா, ஸோ ஆனால் அவரை வந்து கடந்த 2-3 வருஷமாகவே எந்த போட்டிகளையுமே ஆட வைக்கிறது கிடையாது. பெஞ்சில் உட்கார வச்சதால் அவர் ஃபஸ்ட் பிளேஸில் தான் இருந்தார். 2016 அவர் தான் ஃபஸ்ட்டு இன்ன வரைக்கும். ஓகேங்களா, கிட்டத்தட்ட எத்தனை 6-8 வருஷமாக அவர் தான் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கார், அஸ்வின் தான். ஸோ அவர் ஆட வைக்காதால் அவர் விரக்தியில் ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிட்டு போயிட்டா அப்படி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஜஸ்பிரீத் பும்ரா நல்லா செயல்பட்டு வரதால் 907 புள்ளிகள், அதாவது டெஸ்ட் தரவரிசை பட்டியலில் அதிக புள்ளிகள் இவர் தான் வாங்கியிருக்காரு இப்போ. ஓகேங்களா, ஸோ முன்னாடி அஸ்வின் இருந்தார், இப்போ இவர் வந்து அதிக புள்ளிகள் வாங்கி ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கார். ஜம்மு காஷ்மீர் அண்ட் லடாக் த்ரூ தி ஏஜஸ் என்ற புத்தகத்தை வெளியிட்டவர் யார்? ஜம்மு காஷ்மீர் அண்ட் லடாக் த்ரூ தி ஏஜஸ் என்ற புத்தகத்தை வெளியிட்டவர் யார்? அமித்ஷா மற்றும் தர்மேந்திர பிரதான் அப்படிங்கிற 2 பேரும் தான் வெளியிட்டிருக்காங்க. அமித்ஷா மற்றும் தர்மேந்திர பிரதான் அப்படிங்கிற 2 அமைச்சர்களும் வெளியிட்டிருக்காங்க. இந்த புத்தகத்தில் ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக்கோட 3000 ஆண்டுகளுக்கு மேலான வரலாற்றை உள்ளடக்கிய ஒரு புத்தகமாக இருக்குது. 7 பிரதிகளாக, அதாவது 7 பாகங்களாக அதை வெளியிடுறாங்க. 7 பாகங்களாக இந்த புத்தகத்தை வெளியிடுறாங்க. மத்திய உள்துறை அமைச்சர் தான் அமித்ஷா, மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான். ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன் கொஷின்ஸ் இன்றைக்கி. அவ்வளோதான், இன்றைக்கி உண்டான வினாக்கள் முடிஞ்சிருச்சு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, பார்க்கலாம். ஓகேவா, நன்றி, வணக்கம்.